நாம் இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2025 எப்படி ஈஸியாக 70க்கு 60+ ஸ்கோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெமிஸ்ட்ரியில் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஈஸியாக 2 நாளில் நம்மளால் எல்லாருமே 60+ ஈஸியாக எடுக்க முடியும். கெமிஸ்ட்ரியை வச்சு பயப்பட தேவையில்லை. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும்னு எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், தவிர கஷ்டமாக கேட்க வாய்ப்பு கம்மி தான். மாடரேட்னா எந்த மாதிரினா, ஏதாவது ஒரு 5 மார்க்கு இல்லை கம்பல்சரி மட்டும் டெஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பல்சரி கொஸ்டினே எக்ஸ்பர்ட் கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்குது. கம்பல்சரி கொஸ்டின் தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் என்ன தான் பார்க்கலாம், எப்படிலாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக பிரிக்கணும். ஓகேவா? ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 பார்ட்டாக பிரிக்கணும். இந்த 3லேருந்து தான் பிரித்து தனித்தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. மற்ற எந்த சப்ஜெக்ட்லேயுமே ப்ளூ பிரிண்ட் கிடையாது பப்ளிக்கில். ஆனால் நம்மளோட கெமிஸ்ட்ரியில் மட்டும் தொடர்ந்து நடந்த 5 பப்ளிக்லையுமே இதே மாதிரி பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வேணால் 1 மார்க் வேணால் மாறலாம், ஒரு இதில் 4 ஒரு இதில் 6ன்னு மாறலாம், தவிர கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லெசன் 1 to 5 இன்ஆர்கானிக்கு. ஓகேவா? அடுத்த 6 to 10 லெசன் ஃபிசிக்கலு, 11 to 15 ஆர்கானிக்கு. இல்லை ஹை வெயிட்டேஜ் எதுனா ஆர்கானிக் தான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போனா நம்ம குறைஞ்சது 5 யூனிட்டை தரமாக படிச்சிட்டோம்னா, அதாவது 2 மார்க்கு 3 மார்க்லேருந்து புக்கில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டோம்னா நம்மளால் 32 மார்க் எடுக்கலாம். எதுக்கு? 70ல் 32 மார்க்கு. அந்த 5 யூனிட் எப்படின்னா A to Z புக்கே படித்தோம்னா, அந்த 5 லெசன் தரவாக படித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக 32 மார்க் ஷுவராக எடுக்கலாம். ஓகேவா? இது போக மற்ற லெசன்ஸில் 1 மார்க்ஸ் இருக்கா, அந்த 1 மார்க்ஸை அதில் ஒரு 8 மார்க் வச்சுக்கிடுவோம். வச்சா கூட நம்மளால் 40 மார்க் மினிமம் எடுக்கலாம். ஓகேவா? அந்த 5 லெசனை மட்டும் படித்தோம்னா. இதோட நம்ம இன்டர்வல் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மார்க் எவ்வளோ வருது? 70 மார்க் வந்துடுது. 100க்கு 70 மார்க் வந்துடுது. ஓகேவா? 5 லெசன் மட்டும் படிக்கிறனால. இப்போது அதே இது நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஏதாச்சும் இந்த 5 லெசன் ஈஸியாக தான் இருக்கும், இதை படிங்க. இல்லை இந்த 6 to 10 இதை படிங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு மித்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க. அப்படி படித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன் 90க்கு மேலே எல்லாருமே எடுக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு 5 லெசன், ஒன்று ஆர்கானிக் எடுத்துக்கோங்க, இல்லை பிசிக்கல் எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஆர்கானிக் எடுத்துக்கோங்க. எனக்கு கேட்டால் இன்ஆர்கானிக்கும் பிசிக்கல் தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அதே போல் கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து கேட்க சான்ஸ் அதிகம்னா பிசிக்கல்லையும் ஆர்கானிக்லேருந்து தான் கேட்குற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஆர்கானிக்லேருந்து 2 மார்க் கம்பல்சரி கேட்டாங்கன்னா ஃபிசிக்கல்லேருந்து 3 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. அதே இது ஃபிசிக்கல்லேருந்து 2 மார்க் கேட்டாங்கன்னா 3 மார்க் கேட்பாங்க. எப்பயாச்சும் தான் ஆர்கானிக்லேருந்து இன்ஆர்கானிக்லேருந்து கேட்பாங்க, தியரியாக கேட்பாங்க. ஓகேவா? இல்லாட்டி ஐபாப் நேம்லேருந்து கேட்பாங்க. கம்பல்சரி கொஸ்டின் தனியாக வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஏற்கனவே 5 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டோம் வச்சு. ஓகேவா? டேரக்ட் 5 மார்க் எதுலாம் கேட்பான்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டோம். அதில் நோட் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் சொல்லியிருப்போம். மொத்தமே 30 கொஸ்டின் தான் கொடுத்தேன். அதில் நோட் பண்ணி 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே போதும், நம்மளால் 3 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். 3 5 மார்க் டேரெக்டாக கேட்பாங்க. அந்த டேரெக்டாக உள்ள கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே? புக் பேக்கை முடிஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அப்படியே கொடுத்துக்கிற ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? புக் பேக்கில் நான் கொடுத்த எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த PDF டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து அந்த 6 to 10க்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் அதிகமாக கொடுத்துருப்பேன். ஆனால் இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்காக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக 5 மார்க் கேட்குறத கூட 2 மார்க் 3 மார்க் கம்பெனி கேட்குறது தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் எவ்வளோ படிக்க முடியுமோ ஃபுல்லாக படிச்சிருங்க. 5 மார்க் படிக்கணும்னு பிரச்சனை இல்லை, 2 மார்க் 3 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகே? எல்லா லெசன்லையும் 2 மார்க் 3 மார்க் தான் நம்ம ஏற்றி விடும். நான் 2 மார்க் 3 படிச்சிட்டோம்னா நம்மளால்
பார்ட் பிலையும் எழுதலாம், சிலையும் எழுதலாம், பார்ட் 4லையும் எழுதலாம். ஓகேவா? அதனால் 2 மார்க் 3 மார்க்கை தரவு பண்ணிடுங்க. அடுத்து இந்த 11, 12, 13 அதில் புக் பேக்கில் கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது 3லேருந்துமே நேமிங் ரைட்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் எல்லாமே புக் பேக்கில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் சொல்கிறேன். அந்த பிடிஎஃப் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உருவாக்கப்பட்ட இந்த பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து யாருக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாஸ் ஆனால் போதும்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பிடிஎஃப் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து இந்த கொஸ்டின் ஏன் சொல்கிறேன்னா, மொத்தமாக அதாவது 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே சேர்த்து டாப் 85 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 85 கொஸ்டினை பார்த்தாலே போதும், நம்மளால் 3 2 மார்க்கு 3 3 மார்க்கு தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்கிறது மினிமம் 3 2 மார்க்கு 3 3 மார்க் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மறக்காமல் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ரொம்ப ஷார்ட்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆன்சருக்கே இருக்கும். ஓகேவா? இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமான பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலே நோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது போக கீழே 5 மார்க்கும் ஆன்சர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது. இது ஷார்ட்டாக தான் இருக்குது. இதை பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஏன்னா இது கொடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 85 கொஸ்டின்ஸ். 85 கொஸ்டின்ங்கிறது ரொம்ப கம்மியானது. ஓகே, அப்போனா இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே லிங்கில் 2 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட மினிமம் மெட்டீரியல்னால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஷார்ட்டாக ஆன்சர் படிக்கிறதுக்காக ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துலேருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எல்லாமே பிரித்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு லெசன்லேயும் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸை மட்டும் இதில் அழகாக நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லெசனுக்கு அதிகபட்சம் 15 கொஸ்டின் தான் வருது. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது CO எழுந்து கொடுத்தது, அதனால் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி ஒரு 85 கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ புக் பேக்லையும் 3/4 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு PDF எடுத்து சர்வீஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மார்க் 3 மார்க் தனியாக வேறுபாடுகள் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கடைசியாக கீழே வந்தீங்கன்னா வேறுபாடுகளுக்குன்னு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேறுபாடுகள் வேணாக்கா, ஒவ்வொரு ஆண்டும் நம்மளோட பப்ளிக்கில் வேறுபாடு கொஸ்டின் கேட்பாங்க. வேறுபாடில் இல்லை மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 19 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே போதும், நம்மளால் 2 வேறுபாடு கொஸ்டினை தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அது 5 மார்க் கூட இருக்கலாம், இல்லை 2 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வாங்க, அந்த லெசன் 11, 12, 13 அதில் உள்ள முக்கியமான பெயர் வினைகள், அதாவது நேமிங் ரியாக்ஷன் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு கீழே கொடுத்துருக்காங்க. இது தயவு செஞ்சு எழுதி பார்த்துருங்க. இது எல்லாமே கண்டிப்பாக மேனிட்டரி படித்தாகணும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகேவா? அந்த 3 லெசனில் அட்லீஸ்ட் இதாச்சும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கம்மியாக தான் பெயர் வினைகள் கொடுத்துருக்காங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின் வந்து 100% அட்டன் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.